ராப்பகல் ஜெபத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கூடுகைக்கு ஆமென். நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் அந்த இடத்துல உங்கள் நடுவில் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கிற ஒரு நேரமாக இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, மகிமையானவரே, மகிமையாய் வெற்றி சிறந்தவரே அப்பா. ஹல்லேலூயா, பெரியவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்க வீடுகளில் அவங்க இருக்கிற இடத்துல இதை பார்க்கும்போது ஆண்டவரே அவங்க அளவில்லாமல் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையில் அப்பா இந்த கூடுகையில் ஆண்டவரே சப்பா நீர் ஆண்டவரே இந்த நாள் கூட்டத்தின் மூலமாக நீர் பேசுங்க ஆண்டவரே. இங்கே சொல்லப்படுற வார்த்தைகள், ஜெபங்கள் ஆண்டவரே, ஆராதனை ஒவ்வொன்றும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆண்டவரே ஹல்லேலூயா அற்புதங்களை கொண்டு வர போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய கரம் வெளிப்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யெகோவா ஈரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ உம்முடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, யெகோவா ஈரே அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை பதிலுண்டு ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஆனந்தம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா அப்பா. இன்னைக்கு அவங்க ஆராதிக்கும் போது அவங்களுடைய துக்கங்கள்லாம் மாறட்டும். தேவனுடைய ஆண்டவரே சந்தோஷத்தை ஆண்டவரே, உன்னத சந்தோஷத்தை, மகிமையை அவங்க அனுபவிக்கட்டும் ஆண்டவரே அப்பா. நீர் தொடுங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா. நீர் அவங்களோட பேசுங்க அப்பா. அவருடைய இருதயங்களை சிந்தை ஒருமுகப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, இந்த ராத்திரி வேளையில் எத்தனையோ பேர் நித்திரை செய்யும் போது அவங்க ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கணும்னு எடுத்த அந்த தீர்மானத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் அன்று பார்க்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நீர் ஹல்லேலூயா அந்த ஜெபத்தில் ஆண்டவரே ஓ பெரிய காரியத்தை நீர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போவதுக்காக நன்றி அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை ஆண்டவரே அப்பா. அந்த ஜெபத்தில் ஆண்டவரே அவங்கள கூட்டி சேர்த்ததுக்காக ஆண்டவரே, அவங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்க ஆண்டவரே, இதை ஆண்டவரே அவங்க ஆண்டவரே அட்டன் பண்ணணுன்னு எடுத்த தீர்மானத்தை நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதில் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்குற எல்லா காரியங்களும் நிறைவேறட்டும் தேவன் அவங்க வாழ்க்கையில். ஓ ஹல்லேலூயா, அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை அவங்க அறிந்து கொள்ள போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, அவங்களுக்கான ஆண்டவரே பாதைகளை கத்தரப்பா. ஹல்லேலூயா, உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. பாதைகள் இல்லாத இடத்துல பாதைகளை வழியை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் அவங்களுக்கான ஆண்டவரை பதிலையும் அன்றே அவங்களுக்கான ஆண்டவரே ஹல்லேலூயா வெற்றியை நீர் கொடுக்கறதற்காக நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, நம்முடைய கிருபை அவங்களோடு இருக்கட்டும், ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நம்ம கர்த்தரை உயர்த்தும் போது, அவரை பாடும்போது அவர் நம்மளே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஆமென். அதை உணர்ந்து எல்லாரும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியை என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம்.
அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ தந்தீரே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறேன், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹalleluya. அவர் நம்முடைய ஆபத்து நாட்களில் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். ஆமென். எத்தனை நம்புறீங்க? இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது அவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நம்ம உணரணும். ஹalleluya. அவர் நம்மளை நடத்தலைன்னா, அவர் நம்ம கூட இருக்கலைன்னா இது வரைக்கும் நம்ம வந்திருக்கவே முடியாது. ஆமென். அவர் உங்களோட தான் இருக்கிறார். அதை உணர்ந்து ஆமென் கர்த்தரை நம்ம உயர்த்த போகிறோம். ஹalleluya. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆமென். உண்மையை நம்பி இருப்பேன். எத்தனையோ நம்புறீங்க இந்த கடைசி மாதத்தில் ஆமென் ஆண்டவர் எனக்காக சொன்னதெல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்காக நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஆமென் காலம் நேரம் சூழ்நிலை ஒரு விஷயமே இல்லை. அவர் நினச்சா ஆமென் அதை யாரும் தடுக்கவும் முடியாது. ஆமென். நான் நம்புகிறேன் உங்களுக்காக அவர்
நன்மைகளை அவர் செய்யும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி அவர் ஆமென் ஹல்லேலூயா அவர் உங்கள் விரும்புகிறார். ஆமென். அதனால் அதை உணர்ந்து அவரை நம்பி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பை நம்புகிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. அதை நினைத்து நம்ம கர்த்தரை உயர்த்த போகிறோம். எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஒரே ஒரு நிச்சயம் இருக்குது, அவரை நம்புவோம். ஆமென். எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட நேரத்திலும் ஆமென் யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ அவரை நம்பும்போது என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு மாற்றி எனக்காக அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாக, அவர் கேடகமாக, அவர் அரணான கோட்டையாக நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்புகிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அவரை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செழிப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வறட்சியான காலத்திலும் அவர்கள் செழிக்கிறது அதிக நிச்சயம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, சியோன் பர்வதை இருப்பதை போல அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆமென். நீங்கள் ஆமென் எந்த காலத்திலும் ஆமென் உங்களை எதுவும் அசைக்க முடியாது. ஆமென். அதான் சொல்லுது, வசனம் சொல்லுது, நீங்கள் வற்றாத நீரூற்றாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஊற்று அது எப்பொழுதும் ஆமென் ஆமென் ஓவர்ஃப்ளோ, நிரம்பி நிரம்பி வழிகிறது. அதான் சொல்றது சங்கீதக்காரன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். நன்மையும் கிருபையும் மட்டும்தான் என்னை பின்தொடர முடியும். ஆமென். வியாதியோ வறுமையோ குறைகளோ அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையில் நிறைவாய் ஆமென் அவர் இருப்பதனால், அவர் எல்லா பரிபூர்ணத்தோடு எனக்குள்ள வசிப்பதினால் ஆமென் நான் ஒன்றிற்கும் குறைவு பட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை உணர்ந்து, இது உங்களுடைய காலம், இது என்னுடைய நேரம், இது என்னுடைய காலம் வந்து விட்டது. ஆமென். இனி நாங்கள் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மளை அழைச்சது உயரங்களுக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாதாரண காரியங்களுக்காக அல்ல, சாதாரணமாய் வாழ்வதற்காக அல்ல. ஆமென். அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காகனா நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை ஆமென் உயர்வான காரியங்களை ஆமென் செய்யும்படியாக அவர் நம்ம மேலே திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து, இது வரைக்கும் இருந்ததல்ல, நீங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள். ஆமென். நீங்கள் ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படைய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு புதிய பலன், கழுகு கொத்த பலன். ஆமென். எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையும் அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் மேற்கொள்ளுவேன், நான் ஜெயம் எடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். ஆமென்.
காலம் முடிவுக்கு வருகிறது. உயரங்களிலே ஆமென் பறக்க போகிறீர்கள். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே அதை டிக்ளேர் பண்ணுங்க உங்க வாயில. எஸ் நான் நான் உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். கரங்களை தட்டி எனக்கான நேரத்தையும் எனக்கான காலத்தையும் ஆமென் ஹல்லேலூயா வந்து விட்டது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்ததல்ல, இதுவரைக்கும் ஆமென் என் வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்த எதுவாக இருந்தாலும் அது இனி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரே எனக்காக நீர் முன் குறித்ததை, எனக்காக நீர் தீர்மானம் பண்ணினதை ஓ எதுவும் எந்த சத்துருவும் எந்த மனிதர்களும் அதை தடுக்க முடியாது. ஆமென். அது நிச்சயமாய் நிறைவேறும். காலங்கள் ஆமென் சூழ்நிலைகள் ஆண்டவரே அதற்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நீர் எங்களுக்காக செய்கிறதை தடுப்பவர் எவரும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்புறீங்க ஓ சிகரங்களுக்கு உன்னதங்கத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உங்களை உட்கார பண்ணி இருக்கிறார் உன்னதங்களில். அவரோடு கூட உங்களை உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவரோடு அமர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக ஆமென் உங்களை ஆமென் நீங்கள் எதற்கும் அடிமை அல்ல. ஆமென். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். ஆமென். உங்களை கொண்டு அவர் செய்வது ஆமென் பயங்கரமாக இருக்கும். அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க இந்த ராத்திரி வேளையில்? ஓ ஹல்லேலூயா. கண்களை மூடி தகப்பனே அப்பா நீர் என்னோடு இருந்து நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். ஓ நீர் எங்களை நடத்தின விதங்கள் ஆண்டவரே அது அதிசயமான வழிகள் அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவி. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவி. நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி நடத்திடுவி
கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரேவாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். ஓ, அவர் யெகோவா ஷம்மா. நீரே யெகோவா ஷம்மா, என் கூட கடைசி வரை என்னோடு இருப்பவர் இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஓ, நீரே யெகோவா ஷம்மா, கடைசி வரை அப்பா எங்கள் கூடவே இருப்பவரே. ஹல்லேலூயா. எங்கள் கூட இருக்கிறவரே அப்பா, எங்களை நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகிற எல்லா ஆண்டவரே மரண கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலையாக்குகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்கள் யாவரையும் நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை அப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, நேரமும் காலமும் உமக்கு ஒரு விஷயம் அல்ல ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர், என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா ஆண்டவரே. உம்மை பெரியவராக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். ஓ, உம்மை நாங்கள் சர்வ வல்லமையுள்ளவராக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட இந்த 2வது மாதத்தினுடைய இந்த ராப்பகல் ஜெபத்தை நமக்கென்று ஆயத்தம் பண்ணி தந்து இந்த நாளில் கூட பாடல் ஆராதனையை நமக்கென்று ஆசீர்வதித்து தந்ததை நினைத்து நாம் ஆராதிக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் தந்திருக்காய் கரங்களை தட்டி உண்டு கூட நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து இந்த நாளிலும் நடத்தி தந்த ஊழியர்களை கர்த்தர் இன்னும் அதற்காக இந்த ராப்பகல் ஜெபத்திற்காக ஜெபித்த கொடுத்த உழைத்த அத்தனை பேருக்கும் திறப்பின் சேனை ஊழியர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். இதனுடைய பல மடங்கு பிரதிபலன்களை இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்து கிரீடங்களால் தேவன் நம்மை அலங்கரித்து நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார். ஆகையினாலே நம்ம படுகின்ற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த ஊழியங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ராப்பகல் ஜெபம் எந்த காரணத்தினாலும் தடைப்படாமல் ஆண்டுடைய வருகை மட்டும்
நடைபெறுவதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதற்காக ஜெபிக்கின்றவர்கள் இன்னும் அதிகமாக எழும்பும்படியாக, கொடுக்கின்றவர்களை கர்த்தர் தரிப்பும்படி, அதற்காக உழைக்கின்றவர்களையும் கர்த்தர் அதிகமாக எழுப்பி தரும்படியாக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதை போன்று பொழுதும் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆகையினால் அது நமக்கு ஏன் அப்படி செய்து கொண்டு வருகிறோம் என்றால், எல்லாரும் பயன்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தான் இந்த ராப்பகல் ஜெபத்தில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு சித்தமான ஊழியர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு மாதமும் ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைப்பதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ராப்பகல் ஜெபத்தில் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கிற, ஆண்டுடைய செய்திகளை கொடுக்கிற ஊழியர்களாகிய உங்களுக்காக விசேஷமாக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ நேரத்தின் நெருக்கடிகளின் மத்தியிலும், ஊழிய நெருக்கடிகளின் மத்தியிலும், வேலை பழுக்களின் மத்தியிலும், பொருளாதார நெருக்கடிகளின் மத்தியிலும் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கிறீர்கள். இதனுடைய பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவார். இந்த நாளிலும் கூட இந்த ராப்பகல் ஒரு 3-4 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். இந்த ராப்பகல் ஜெபம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதென்றால், சங்கீதம் 91 நம்ம வாசிக்கின்றபடி, இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும், இந்த கொள்ளை நோய் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களில் இது ஆரம்பித்து அந்த நாட்களிலிருந்து தொடர்ச்சியாக இது நடைபெற்று கொண்டு வருகின்றது. சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கின்ற அது நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் கொள்ளை நோய்களை குறைத்து கொண்டு வருகிறது நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த நாட்கள் கொள்ளை நோய்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பக்கம் ஜெபம்தான் காரணம். இன்னொரு பக்கம் நம்ம எவ்வளவுதான் நம்ம ஜெபித்து கொள்ளை நோய்களை குறைத்தாலும் கொள்ளை நோய்கள் இன்னொரு பக்கம் ஜெபங்கள் குறையும் பொழுது கொள்ளை நோய்கள் அதிகப்படும். 1. 2, ஒருவேளை நம்ம ஜெபித்தாலும் சில நேரங்களிலே கொள்ளை நோய்கள் அதிகப்பட வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அது இயேசுனுடைய வருகைக்கு அடையாளம் என்பதை உலகத்து மக்கள் அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை கொள்ளை நோய்கள் அதிகமாகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசுனுடைய வருகைக்கான 40க்கும் மேற்பட்ட அடையாளங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். வேத பண்டிதர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதில் 1 கொள்ளை நோய்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த கொள்ளை நோய்கள் வருகிறது என்றால் அதனுடைய அடையாளம் என்ன என்றால், இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகின்றார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொள்ளை நோய் வந்து பாதிக்கப்பட்டு ஒருவேளை அவர் உயிரிழந்தாலும், ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு ஆண்டவர் அறிந்து கொண்ட ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும் கொள்ளை நோய் வந்து மரித்தால் அவர் நரகத்திற்கு போகவே மாட்டார். அக்னியும் கடலும் எரிகிற அக்னி கடலுக்கு போகவே மாட்டார். நிச்சயமாக அவர் பரலோகத்துக்கு வந்து விடுவார். பரலோகம் அதுதான் உண்மை. ஆகையினாலே இந்த கொள்ளை நோய் எதற்காக தேவன் அனுப்புகிறார் என்றால், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை ஊழியர்களும் விசுவாசிகளும் அறிந்து ரட்சிக்கப்படாத மக்களினுடைய ஒரு ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திறப்பின் சேனை ஊழியங்களுடைய ஒரு பகுதியாக இந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். பாருங்கள், சங்கீதம் 91 இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2லிருந்தும் நான் தப்பித்துக் கொள்வதற்காக, ஏனென்றால் வேத பண்டிதர்களினுடைய கணக்கின்படி இரவில், ஆகையினால தான் நம்ம எல்லா மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு 2 மணிக்கு நம்ம என்ன செய்கிறோம், முடிக்கிறோம். 12 மணியிலிருந்து 1 மணி வரை இரவு, 1 மணியிலிருந்து 2 மணி வரை பகல். ஆகையினால தான் இரவு பகல் என்ற பெயரில், இந்த ராப்பகல் என்கின்ற அந்த பெயரில் அந்த ஜெபத்தை நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள், அநேகர் ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். நாங்கள் அதை பார்க்கிறோம். உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகையினாலே மாதத்தில் பகல் முழுவதும் நீங்கள் வேலைக்கு சென்றிருந்தாலும் அந்த ஒரு நாளாக நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் இரவில் விழித்திருந்து
எழுந்து ஜெபிப்பதற்காக, இரவு பகலாக ஜெபிப்பதற்காக எல்லா மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்கி இந்த ஜெபத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், ஜெபியுங்கள். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகையினாலே தான் இந்த இரவிலே தான் இந்த சாத்தான் அவனுடைய சீடர்களாகிய பிசாசுகளை அனுப்பி என்ன செய்கிறான் என்றால், கொள்ளை நோய்களை உண்டு பண்ணுகிறான், பயங்கரங்களை உண்டு பண்ணுகிறான். அவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக தான் தேவன் தம்முடைய ஊழியர்களை அவருடைய வெளியேற பெற்ற அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேல் மிகுந்த தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமை என்னவென்றால் ஃபஸ்ட்டு ப்ரேயர் தான். 2 ஜெபம், 2 ஆண்டுடைய வார்த்தைகள், வேத வசனம், ஆண்டவரை பற்றி வெளியே கொண்டு போகின்ற காரியங்கள், சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்தி ஞானஸ்நானத்தை கொடுத்து சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் ஊழியர்களை தேவன் வைத்திருக்கின்றார். அது அந்த வேலை ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் அது சார்ந்ததாக இருக்கின்றது. ஆகையினாலே தான் இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டு ரட்சிக்கப்படுகிற மக்கள் பரலோகத்துக்கு வந்து விடுவார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே கடந்து போவார்கள். கண்ணீர் இல்லாத, ஆமென், அழுகை இல்லாத, வேதனைகள் இல்லாத, பஞ்சங்கள் இல்லாத, கடன் பிரச்சனைகள் இல்லாத, வியாதிகள் இல்லாத ஒரு இடம் இருக்கிறது என்றால் ஹெவன், பரலோகம் என்று நம்ம பார்க்கின்றோம். அந்த பரலோகத்திற்கு வருவதற்காக தான். ஆமென். ஆகையினாலே பரலோகத்தில் ஆட்களை சேர்ப்பதற்காக தேவன் என்ன செய்கின்றார் என்றால், எங்களை ரட்சித்து இந்த ஊழியங்களை எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். உங்களையும் ரட்சித்து ஒரு சபையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் நோக்கம் என்ன? ஆண்டவருடைய ராஜ்யம். ஆகையினால் தான் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன செய்யுங்கள், சர்வ சிருஷ்டி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள், இரவு பகலாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சில கிராமங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்கள், பட்டணங்களிலே போய் ஜெபம் பண்ணுங்கள், மலைகளிலே போய் ஜெபம் பண்ணுங்கள், கடற்கரைகளிலே போய் ஜெப பாரத்தினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்காக தான் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமாம், எத்தனை பேர்? ஆகையினாலே தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆகையினால இரவு ரொம்ப முக்கியம். அந்த ஜெபம் நேரத்தில் சத்துருவை நம்ம அந்த ஜெபங்கள் மூலமாய் இப்போ ஒரு கூட்ட மக்கள் பரலோகத்துக்கு வந்து விடுவார்கள். ஆனால் சாத்தானுக்கு சற்று அவன் என்ன செய்வான் என்றால், அவனுடைய ராஜ்யத்திற்காக, அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்காக மக்களை இழுப்பதற்காகத்தான் மக்களை என்ன ரட்சிக்கப்பட விடமாட்டான். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் அவன் மதுபானத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான். தீவிரவாதங்களுக்கு பின்னாடி அவன் அனுப்புகிறான். இன்னொரு பக்கத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை உண்டு பண்ணி ரட்சிக்கப்படாதபடி தடுத்து அவனுடைய நாட்டுக்கு கொண்டு போவதற்காக வகை தேடி அலைகிறவனாக இருக்கிறான். வேத வசனம் சொல்கிறது, யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று வகை தேடி கொண்டிருக்கின்றான். அவன் சாத்தானுடைய இன்னொரு பெயர் என்ன? அவனுடைய கிரியை என்னவென்றால், அவனுடைய தந்திரங்கள். அவன் தந்திரமாக என்ன செய்வான் என்றால், ஆண்டவரை விட்டு விலக்குவதற்காக பரலோகத்திற்கு போக வேண்டிய வரவேண்டிய மக்களை வரவிடாதபடி தடுப்பது அவனுடைய வேலை. ஆனால் அவனுடைய தந்திரங்களை தடுத்து நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு மக்களை சேர்ப்பதற்காக நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே இது நம்மேல் விழுந்த கடமை. ஜெபம் நம்மேல் விழுந்த கடமை, ஆராதனை நம்மேல் விழுந்த கடமை, ஊழியம் நம்மேல் விழுந்த கடமை. அதை செய்தே ஆக வேண்டும். யாராலும் தடுக்கவே முடியாது. எந்த அரசாங்கத்தாலும் அதெல்லாம் தடுக்கவே முடியாது. எவ்வளவு தூரம் தடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். நாம் அந்த பகுதியை கடந்து செல்ல விரும்பவில்லை, போகட்டும். ஆகையினாலே இந்த நாளிலும் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்க போகிற ஒரு சில காரியங்கள், ஒரு 3-4 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க, இந்த ராப்பகல் ஜெபத்தை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எல்லா மக்களுடைய ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். 1, 2 திறப்பின்சனை ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். காரணம், இந்த ராப்பகல் ஜெபம் எந்த காரணத்தினாலும் தடைபட்டு விடக்கூடாது. 2, 3ஆவதாக தொடர்ந்து நம்ம அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, இந்த நாட்கள் தேர்வு எழுதுகிற நாட்கள் பிள்ளைகளுக்காக நெருங்கி கொண்டிருக்கிறபடியினால், தேர்வு எழுதுகிற இந்த படிக்கிற பள்ளி மாணவ
மாணவ மாணவிகளுக்காக, கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாடு மற்றும் இன்னும் சில மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்கள் நெருங்குகிறபடியினால் அதற்காகவும் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகின்றோம். இப்படி ஒரு 3-4 ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கிருபை தருவாராக. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த நாளிலே பாருங்கள், இந்த இரவிலே உண்டாகின இந்த பயங்கரங்களிலே ஒன்றுதான் சமீபத்தில் அடிக்கடி ஒரு மாதம் நான் ஒரு காரியங்களை சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். பார்த்திங்கன்னா கடந்த இந்த மாதம் 6ஆம் தேதி அன்று பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவத்தை, தொழுகை நடந்த போது ஒரு பயங்கரமான காரியம் நடைபெற்றிருக்கிறது. மசூதிக்குள்ளாக தற்கொலை படை தாக்குதல் நடத்தினதில் 31 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பலர் படுகாயம் அடைந்து விட்டார்கள். கரங்களை இழந்து, கால்களை இழந்து, சரீரத்தில் சில உறுப்புகளை இழந்து பாருங்கள். ஒரு தொழுகை நடந்த இடத்துல நடந்த போது அந்த மசூதிக்குள்ளாக தற்கொலை படை உள்ளே சென்று தாக்குதல் இது ஒரு பயங்கரமான, இது கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். ஆகையினாலே தானாகவே அவர்கள் தாக்குதலை அதில் 31. அப்போ இதுதான் இரவில் உண்டாகின்ற பயங்கரம். ஒரு உயிர் என்பது ஒரு விலையேற பெற்றது. அதை போன்றுதான் சமீபத்தில் நம்முடைய மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த சில காரியங்களை குறித்து முழு அடைப்பு ஏற்படுத்தி அங்கு மணிப்பூரில் ஆட்சி அமைக்க பாருங்கள், அது ஒரு காரியங்கள் சமீபத்தில் அங்கே ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பேற்று நடத்தினார்கள். ஆனால் திடீர்னு மறுபடியும் என்னன்னா, அந்த மணிப்பூரில் ஆட்சி அமைக்க உதவுவதா சொந்த இனமாக எம்எல்ஏக்களை எதிர்த்து பழங்குடியின அமைப்புகள் முழு அடைப்பு நடத்தி இயல்பு வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது. இதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம அதிகமாக ஒவ்வொரு மாதம் ஒரு கொள்ளை நோய்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த மாதம் அந்த அளவு வெளியே அதிகமாக அந்த கொள்ளை நோயினால் அதிகமான பாதிப்பு இல்லாத காரணத்தினால இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம நன்றி செலுத்தி ஜெபித்து விட்டு, ஆகையினாலும் நம்ம கட்டாயமாக நம்ம அதற்காக ஜெபித்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம விழுந்த கடமை இவைகளெல்லாம் பயங்கரங்கள். பாருங்கள், தான் அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் இது எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால், 2வதாக ஒரு காரியத்தில் அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்காக வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளில் ஞானிகளில் ஞானியாகிய சாலமன் என்ன எழுதுகிறார் என்றால், பாருங்கள், நீதிமொழிகள் 21:31 வாசிக்க முடிகிறதல்லவா? குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்தில் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ படிக்கிற ஒரு மாணவ மாணவி அல்லது அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் ஞானிகளிலும் மிக சிறந்த ஞானி சாலமன் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிற அரசர். அவர் எழுதுகிறதை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 21:31 குதிரையை குறித்து சொல்லுகிறார். ஒரு குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது போன்று படிக்கின்ற மாணவ மாணவிகள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஆனால் படிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. ஆனால் தேர்வு எழுத வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆனால் வெற்றியை தருவதும் தோல்வியை தருவதும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நாள் பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனாலும் வாக்கிய பண்ணுவது, ஆசீர்வதிப்பது, மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பது கர்த்தர் தான், ஆண்டவர் தான், இயேசுதான். ஆகையினாலே தான் குதிரை யுத்தம் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஹார்ஸை குறித்து கொடுக்கப்படுகிறது. யுத்தத்திற்காக குதிரைகளை பயன்படுத்தின காலகட்டங்களில், வேதாகம காலங்களிலே குதிரைகளை யுத்தத்திற்காக பயன்படுத்தினார்கள். ஆகையினாலே தான் அந்த சாலமன் ராஜா அதை வைத்து எழுதியிருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ தேவனிடத்திலிருந்து வரும். படிக்கின்ற மாணவர்களாகிய நீங்களும் நானும், நீங்கள் ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற ஒரு குதிரை போன்றவர்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, படிக்க வேண்டியதும் தேர்வு எழுத வேண்டியதும் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆனால் வெற்றியை தருவது கர்த்தர். ஆகையினால்தான் பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், வாய்க்க பண்ணுவது கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வாய்க்க பண்ணுவது இது இயேசு. ஆகையினாலும் இந்த காரியத்திற்காக தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக போகின்றோம். இந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிற
தற்கொலை படையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன எழுதுகிறார் என்றால், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று எழுதுகின்றார். அப்படியானால் பாருங்கள், ஒரு தற்கொலை படை என்ன செய்யும்? உயிரிழப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த ஆண்டவர் அதை விரும்பவில்லை என்று எழுதுகின்றார். சாகிறவனுடைய சாவை நான் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை என்று எழுதுகிறார். ஆகையினால் உயிர் பலியாகிறது என்றால், ஒரு மனிதன் உயிரிழந்து போகிறார் என்றால், ரட்சிக்கப்படாமல் உயிரிழந்து போகிறார் என்றால் அவர் பரலோகத்திற்கு வர முடிவதில்லை. ஆகையினாலே தான் அப்படிப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் நாம் என்ன செய்கிறோம், அப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வளவு விலையேற பெற்றது என்று அறிந்து ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் உயிர்கள் பலியாக கூடாது. அது ஒருவேளை தற்கொலை படைகள் மூலமாக இருக்கலாம், இல்லை விபத்தின் மூலமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உயிரிழப்புகளை ஆண்டவர் விரும்பவில்லை, பரிசுத்த வேதாகம் விரும்பவில்லை. ரட்சிக்கப்படாத மனிதன் உயிரிழந்து போனால் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு பின்பு ஏதோ எந்த விதத்தில் அவன் மரித்தாலும் பரலோகத்துக்கு வந்து விடுவார், மாற்று கருத்து கிடையாது. ஆகையினாலே கர்த்தர் இந்த நாளை தொடர்ந்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பயங்கரங்கள் தடுத்து நிறுத்தப்பட, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, இன்னொரு காரியத்தை கூட அந்த தேர்தல்களுக்காக, சட்டசபை தேர்தல் மற்ற தேர்தல்களுக்காக 1 தீமோத்தேயுவில் நம்ம வாசித்த காரியங்கள் 2 வசனத்தை மட்டும் நம்ம லேசன் ஞாபகப்படுத்தி உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் ஜெபிக்க போகிறோம். பார்த்து, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103:19 கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கின்றார். பாருங்கள், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் சகலத்தையும் ஆளுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், என்ன சொல்கிறார் என்றால், அங்கே இன்னொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், நான் பிரதானமாக கீழே சொல்கிறான், நான் நம்ம ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற வசனத்திற்கு அங்கே சில காரியங்களை கொடுத்து நம்ம அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணுவதற்காக நான் பிரதானமாய் சொல்கிறத புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் என்ன செய்ய வேண்டும், விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் ஆசீர்வாதமும் பிரியவுமாயிருக்கிறது. எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானதையுடைய பிள்ளைகளே, ஆகையினால இந்த 3 ஜெப விண்ணப்பங்கள், இன்னொன்று உங்களுக்காக, அதோடு 4, இன்னொன்று நமக்காக திறப்பில் செல்ல, ஆக 5 ஜெப விண்ணப்பங்களுக்காக மிக வேகமாக நமக்கு இருக்கின்ற நேரங்களுக்குள்ளாக நம்ம ஜெபிக்க போகின்றோம். ஆகையினாலே ஒரு விஷயம் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம் என்றால், சுவிசேஷங்களுக்கு இந்த சட்டசபை தேர்தல்கள் நடக்கின்ற மாநிலங்களில் சுவிசேஷங்களுக்கு தடையில்லாத ஆட்சியை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். திருச்சபைகளை கட்டுவதற்கு தடையில்லாத ஆட்சியை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட காரியம், அதை போன்று ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் எம்எல்ஏக்களை எழுப்பித்தர வேண்டும். அதை போன்று முதலமைச்சர்களை எழுப்பித்தரும். இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். எல்லோரும் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே, ஒரு விஷயமான இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் ஆண்டவருடைய ஜெபம் என்கின்ற ஆண்டவர், அந்த ஜெப ஆவியை என் மேலே ஊற்றி கொடுங்க ஆண்டவரை. ஒரு விஷயமான இறங்குவீராக, ஒரு விஷயமான இறங்குங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கின்றவரை, இந்த மாதம் இந்த ராப்பகல் ஜெபத்தை ஆண்டவர் எங்களுக்கு என்று நீங்கள் கொடு தந்து, தகப்பனை இந்த நாளில் நல்ல பாடல் ஆராதனை
ஆண்டவரை பாடல் ஆராதனையிலே பங்கெடுத்து ஆண்டவரே உம்மை ஆண்டவரை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த தகப்பனை நீரே எங்களுக்கு கிருபை தந்து கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. இந்த நாளிலும் ஒரு விசை அப்பா ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கப்பட போகின்ற 5 விண்ணப்பங்களிலும் உம்முடைய முழு ஆளுகை கடந்து வர பண்ணுவீராக. அது சீக்கிரமாய் ஏப்ரல் மாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற அந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தகப்பன், அதை தொடர்ந்து 5 மாநிலங்களில் புதுச்சேரி, இன்னும் ஆண்டவரே சில மாநிலங்களில் சிக்கிம் போன்ற இன்னும் ஒரு 5 மாநிலங்களில் நடைபெற போகின்ற சட்டசபை தேர்தல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர்களை சொன்ன காரியம் அப்பா, ஆண்டவர் ராஜாக்களுக்காக, ஆண்டவரே அதிகாரத்திலே வர இருக்கின்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவன் நல்ல ஆண்டவரே கொண்டு வரும்பொழுது நன்மை, அது நன்மையும் ஆசீர்வாதவுமாக இருக்கும் என்று சொன்னீரே அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கும், ஆண்டவரே மாநிலங்கள் சமாதானமாக இருப்பதற்கும், ஆண்டவரே சுவிசேஷங்களுக்கு தடையில்லாத திருச்சபைகளை கட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கின்ற ஆண்டவரே ஒரு கலகமில்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற ஆட்சிகளை கர்த்தர் எழுப்பி தருவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறது எல்லாரும் வருகிறதை உயர்த்தி வரப்போகின்ற சட்டசபை தேர்தலில் அன்றவருக்கு சித்தமான எம்எல்ஏக்களை கர்த்தர் எழுப்பி தர வேண்டும். முதலமைச்சரை கர்த்தர் எழுப்பி தர வேண்டும். தகப்பனை அமைச்சர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆட்சியை கர்த்தர் அமைக்க வேண்டும். தகப்பனை எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, அரசாளுகிறவர்களுக்காக விற்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமையாயிருக்கிறது. தகப்பனை ஒரு விசை ஆண்டவரே நன்றி அப்பா. அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள், அதிகாரத்திலே வருகின்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபம் எழுதும் பொழுது எழுதுகிறத நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதத்திலும் எரேமியா தீர்க்கதரிசியும் பல இடங்களில் எழுதுகிறத நாங்கள் பார்க்கிறோம். நாளிலே கூட ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேர்தல்கள் நடக்கும் பொழுது இரவில் உண்டாகின்ற அந்த பயங்கரங்களில் ஒன்றாகிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாதப்பா. நீர் மனம் இறங்கி அற்புதம் செய்தாண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு, ஆண்டவரே கூட்டங்களை நடத்துவதற்கு, சபைகளை நடத்துவதற்கு, இரவு ஜபங்கள் நடத்துவதற்கு, உபவாச ஜபங்கள் நடத்துவதற்கு, பலவிதமான கேம்புகளை நடத்துவதற்கு தடையில்லாத ஒரு ஆட்சியை கர்த்தர் எங்களுக்கு எழுப்பி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுவீராக. நீரப்படி செய்தருள போகின்ற மேலான கிருபைகளுக்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 2வதாக படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, வரப்போகின்ற தேர்வுகளில் 10th 12th பிள்ளைகளுக்காக சேஷித்த விதமாக நம்ம ஜெபிக்க, மற்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஞானிகளில் ஞானியாகிய சாலமன் எழுதும் பொழுது ஆண்டவரே நீதிமொழிகள் 21:31 வாசித்தோம் அப்பா. நாளுக்காக குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஒரு குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயம் வெற்றி உம்மிடத்திலிருந்து வருகிறதப்பா. அப்பா, அதில் நாங்கள் அறிந்து கொள்வது என்னவென்றால், படிக்க வேண்டியதும் தேர்வு எழுத வேண்டியதும் எங்கள் மேல் விழுந்த கடமையப்பா. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை தருவது நீங்கள் தான் அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களிலிருந்து யார் ஆண்டவரே அப்பா, ஆசிரியர் ஆண்டவர் இந்த பணியை ஆற்றினாரும், ஆண்டவர் மாணவிகள் ஆண்டவரை தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றிகள் கிடைத்தப்பா. மேரிட்டிலேயே ஹையர் ஸ்டடீஸுக்கான ஆண்டவர் உயர் படிப்புகளுக்கு எல்லா வழிகளையும் திறந்தருளுவீராக. அதற்கு எதிரான எல்லா தடைகளையும் மாறி போக பண்ணுவீராக. தேர்வு நாட்களிலே அப்பா, எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டு விடாதபடி, தற்கொலைகள் நடந்து விடாதபடி ஆண்டவரே, நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து வழிநடத்தி அற்புதமான சாட்சியை நிறுத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. பழைய ஆண்டவரே நன்றி அப்பா. பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனாலும் வாய்க்க பண்ணுவதும் விளைய செய்வதும் நீங்கள் தானே அப்பா. தொடர்ந்து நீங்கள் அற்புதம் செய்து உடைய நாமத்தை மயப்படுது. நீங்கள் அப்படி செய்துவிட போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. அதை போன்று
இன்னொரு ஜெப விண்ணப்பத்திற்காக தகப்பனே, இந்த பயங்கரங்கள் ஆண்டவரே அப்பா, அந்த தற்கொலை கடந்த மாதத்திலே அப்போ அந்த பாகிஸ்தான் நாட்டில் நடந்த தற்கொலை படை அதில் 31 பேர் பலியாகி விட்டார்கள். அநேகர் படுகாயம் அடைந்தார் விட்டார்கள். மணிப்பூரிலும் சமீபத்தில் ஆண்டவரே கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தும்படி இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள் ஆண்டவரே, அதை போன்று தகப்பனே, பயங்கரத்தினுடைய பின்னணியத்திலிருந்து செயல்படுகிற சத்துருவின் போராட்டங்கள், சாத்தானுடைய ஆண்டவரே சீடர்களாகிய பிசாசுகளின் தந்திரமான செயல்களிலிருந்து அப்பா முழு விடுதலை தந்து புதமான ஒரு சாட்சியை நிறுத்துங்க. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. இப்பொழுதும் கூட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அவனுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் கொள்ளை நோய்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. அதை போன்று ஆமென். இந்த நாள் இந்த ராப்புகள் ஜெபத்தில் பங்கு பெற்ற இதற்காக அவன் ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்தவர்கள், உழைத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி தகப்பனை ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. ராப்புகள் ஜெபத்திற்காக ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், உழைத்த ஆண்டவர், இதை பார்க்கின்றவர்கள், கேட்கின்றவர்கள் ஆண்டவர் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் இந்த ராப்புகள் ஜெபத்தின் மூலமாக எனக்குள்ளே ஒரு ஜெப பாரம் உண்டாகிவிட்டது. பலவானை முந்தி கட்டும்படி ஆண்டவர் பலவானை முந்தி கட்டினாலொழிய அவன் உங்களை போக விடுவதில்லை என்று உம்முடைய வசனம் சொல்கிறதப்பா. அப்படியே பலவானை முந்தி கட்டுகின்ற ஒரு கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தந்து அவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்தி இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், விபத்துக்கள், ஆண்டவரே வியாதிகள், இவைகளெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவித்து ஆமென் பாதுகாக்க போகிறதற்காக இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்களை தடுத்து நிறுத்தும்படி தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நீர் ஜெபத்தை கேட்கின்றவராயிருப்பதற்காக கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே இதற்கு ராப்பகல் ஜெபம் நடத்தப்படுவதற்கு ஆண்டவரே காரணமாக இருக்கின்ற திறப்பின் சேனை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் தகப்பனே. இந்த நாளிலும் ஒரு விசை அப்பா அந்த ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய சித்தத்தின்படி அப்பா, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய பிரியத்தின்படி அப்பா ஊழியத்தை நடத்தி தருவீராக தகப்பனே. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதற்கு எதிராக தகப்பனே காணப்படுகிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. ஒவ்வொரு மாதமுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற ஊழியர்களை ஆண்டவர் எப்படி நீர் பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படி ஒரு குயவன் தன் பானையை உருவாக்குகிறது போன்று வருகின்ற மக்களுக்கு தேவையான ஆண்டுடைய வார்த்தைகள், செய்திகள் கடந்து சென்றப்பா ஆசீர்வதிக்கப்பட கிருபை தந்து வழிநடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த நாள் ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டு ஆமென் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவ மனிதரை எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி தகவல். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கிருபை அளிப்பாராக. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் உங்களோடு ஒரு வசனத்தை சேர்ந்து நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனாகிய கர்த்தருக்கே முதல் மகிமையை செலுத்துகிறேன். இந்த ராப்பகல் ஜெபத்தை ஒவ்வொரு மாதமும் பாரத்தோடு நம்பிக்கையோடு நடத்துகின்ற தேவ ஊழியர் நித்யச்சந்திரன் அவர்களது குடும்பத்துக்கும் மற்றும் ஒவ்வொரு மாதமும் கலந்து கொண்டு ஜெபத்திலே கர்த்தரை தேடுகிற மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆமேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே சொல்லியிருக்கும், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு
மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலத்தில் புதையல் கிடைக்குதான், பொக்கிஷம் இருக்குதான், அதை பார்த்த உடனே தனக்கு ஏற்கனவே இருக்கிற எல்லாவற்றையும், எந்த சொத்துகள் இருந்தாலும் சரி, பணமோ எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதாக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இந்த உவமை சொல்லியிருப்பார். அந்த வகையில் இன்றைக்கு நாம் அந்த பொக்கிஷம், அந்த புதையல் என்றால் என்ன, இதை குறித்தே ஆவியானவர் உணர்த்தியபடி நாம் ஒருமித்து தியானிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தர் படைத்த அந்த பூமியிலே ஏராளமான பொன் பொருள், வெள்ளி, நவரத்தினங்கள் இன்னும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்கிறது. அதற்கு தேவையான எல்லா கனிம வளங்களும் அந்தந்த தேசத்தின் எல்லைகளுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் அதை பல 1000 அடி ஆழத்திலே தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து அதை தங்களுக்கு தேவையான உபகரணங்கள் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இது அரசாங்கத்துக்கு ஒரு புதையல். அது உலக வாழ்க்கை. நாம் இன்று தியானிப்பது பரிசுத்த வேதாகமத்தின்படி புதையல், பொக்கிஷம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 பேர் 3 விதமாக பொக்கிஷத்தை தேடுகிறார்கள். அந்த பொக்கிஷத்தை அடைந்து கொள்வதற்காக ஏராளமான பிரயாசங்கள் படுகிறார்கள், பாடுகள் படுகிறார்கள். ஏராளமானவர் தனக்கு ஆஸ்தி இதே போல விற்று அந்த பொக்கிஷத்தை தேடி கொள்ளுகிறார்கள். இதை குறித்தே, இந்த 3 நபரையும் குறித்தே இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். ஆமென். முதலாவதாக மனுஷன் தேடும் பொக்கிஷம் என்ன, நம்மை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு 19வது அதிகாரத்திலே ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்பார். அப்பொழுது இயேசு அதற்கான பதிலை கொடுப்பார். கொடுக்கும்போது தான் ஏற்கனவே இப்படிப்பட்ட தசம பாகங்களையும் நல்ல காரியங்களையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையும் எல்லாவற்றையும் செய்கிறேன் அப்படி என்று சொல்லும்போது, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. உடனே இந்த வாலிபனுக்கு மிகுந்த மன பாரம் உண்டாகிவிட்டது. தனக்குரியவைகள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு இவர் பின்னாலே சென்றால் என்னுடைய வருங்காலம் எப்படி, குடும்பங்கள் எப்படி உலகத்திலே ஜீவிப்பது என்று அந்த ஒரு மனபாரம். ஏனென்றால் காரணம், அவர் செல்வ செழிப்பாக ஐஸ்வர்யனாக வாழ்ந்தது. இந்த ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தபடியால் அவருக்கு இந்த உலக பிரகாரமான இந்த மேன்மைகளை விட்டு வெளியே வர அவரால் முடியவில்லை. இப்படியாக உலகத்திலே கர்த்தர் ஒரு வழியை காட்டினாலும் அந்த வழியிலே வருவதற்கு எல்லோரும் உடன்பட மாட்டார்கள். அவர்களுக்கு உலக பிரகாரமான பொக்கிஷம் வேண்டும். உலகத்திலே வாழ்வதற்கு நாம் தேவை, பாடுபட்டு சம்பாதித்து வேலை செய்து சம்பாதிப்பது எல்லாம் நமக்காக, நம்முடைய வருங்கால பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, அது உண்மை. ஆனாலும் அது மட்டுமே உலகத்திலே ஆதாரமாக இருக்க முடியாது. நித்திய ஜீவன் என்று ஒரு ஆசை அந்த வாலிபனுக்குடைய இருதயத்திலே இருந்ததே, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதற்கு ஒன்று விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த விலைதான் தனக்குரிய சொத்துக்களை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துவிட்டு கர்த்தரை பின்பற்றி செல்ல வேண்டும். எதற்கும் ஒரு விலை உண்டு. பூமியிலிருந்து ஆழத்திலிருந்து எடுக்கும்போது எளிதான காரியமா? எவ்வளவு பாடுகள் படுகிறார்கள், எத்தனை 1000 உயிர்கள் அதில் மாண்டு போகிறார்கள், இருக்கத்தானே செய்கிறது. ஆக ஒன்று விலையாக கொடுக்க வேண்டியிருக்க. ஒரு பொக்கிஷம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு புதையலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
நமக்குரியது ஏதோ ஒன்றை நாம் இழக்க வேண்டியிருக்குது அல்லது விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது தான் அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாலிபன் அதை செய்யவில்லை. அவருக்கு மனது இடம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த ரூத் சரித்திரத்தை நாம் படிக்கும்போது பழைய ஏற்பாட்டிலே அவள் பிறந்த அந்த வம்சமானது ஒரு தவறான சந்ததி. கர்த்தரால் சபைக்கு வரக்கூடாது, சபைக்கு உட்படலாகாது என்று தீர்மானித்த ஒரு சந்ததி. ஆனாலும் அந்த ரூத்து தன்னுடைய புருஷன், தன்னுடைய மாமன் எல்லாம் இறந்து போன பின்பு கூட இந்த மாமியாரை பற்றி கொண்டிருந்தபடியால், மாமியார் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தபடியால் இந்த ரூத்து மாமியார் சொற்படி கேட்டு நடந்தாள். ஒரு கட்டத்திலே நீ உன்னுடைய தேசத்துக்கு போ, நான் எங்கள் தேசத்துக்கு போகிறேன் என்று இந்த நகோமி மாமியார் சொல்லும்போது இந்த ரூத் சொன்ன வார்த்தை கர்த்தரை மிகவும் அசைத்தது. அது அவருக்கு பிரியமாக இருந்தது. நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மோடு வருவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், வேறு இதுக்கு மேலே எதுவும் நீங்கள் பேசக்கூடாது அப்படி என்று இந்த நகோமி மாமியாருக்கு ஒரு வாக்குறுதி அவள் இருதயத்திலே இருந்ததை வெளிப்படுத்துகிறாள். இந்த வார்த்தை கர்த்தரை தொட்டது, அவருடைய இருதயத்தை தொட்டது. ஆகவே தான் அந்த ரூத்தின் வாழ்க்கை கடைசியை பார்க்கும்போது, அந்த கடைசி வாழ்க்கையை பார்க்கும்போது போவாஸ் அவளுக்கு மனைவியாக கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சந்ததியிலே ஓபேத், தாவீதின் குடும்பம், அடுத்தது ஈசாய், அடுத்தது தாவீது. அந்த வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த ரூத் வம்சத்திலே, பின்னாளில் ஏற்பட்ட அந்த வம்சத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆக அவள் தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கையை அவள் விட்டு அது போதும், அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று கர்த்தரை பற்றி கொண்டபடியால் முதல் பங்கு, அந்த முதல் ஆசீர்வாதத்தை, அந்த பொக்கிஷத்தை, கர்த்தரை, தன்னுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை, ஒரு புதையலை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கும், நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேட வேண்டும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருந்து நமக்காக விண்ணப்பம் வேண்டுதல் பண்ணுகிறவர், பரிந்து பேசுகிறவர். அவர் இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகளை விட்டு துறந்து அந்த தேவரீரை மாத்திரம் அவர் என்ன சித்தம் வைத்தாரோ அதை பற்றி கொண்டார், தேவனை பற்றி கொண்டார். இப்பொழுது அவர் அருகில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்த போதும் கூட அதிலே பிரதானமாக 3 பேரை மையப்படுத்தியிருப்பார். யோவான், யாக்கோபு, பேதுரு. இந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு மலையிலே சென்று இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். அங்கே எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடே பேசுகிறதாக இவர்கள் பார்க்கிறார்கள், இந்த தரிசனத்தை பார்க்கிறார்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கும் தரிசனத்தை பார்க்கிறார்கள், பயப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இப்பொழுது மோசேயும் எலியாவும் சென்ற பின்பு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் கீழிறங்கி போவோம் பாருங்கள் என்று சொல்லும்போது இவர்களுக்கு அந்த மகிமையான அந்த இடத்தை விட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி அந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. காரணம், இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களை கொண்டு கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை எல்லாம் செய்தார். கர்த்தருடைய அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு செய்தார். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் யாராக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் மனுஷர்கள் வழியிலே நின்று அவர்களை எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, அந்த பிசாசை விரட்டுங்க, இந்த நோயை குணமாக்குங்க அப்படின்னு எவ்வளவோ போராட்டம் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை கொடுத்தவர்கள். அவர்களுக்கு ஏராளமான காணிக்கைகள், பொன், பொருள், நிலம் என்னவெல்லாமோ அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இன்னும் மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைத்திருக்கும். ஆனாலும் அவர்களுக்கு அது பெரிதாக
தென்படவில்லை. அந்த பூமியிலே கீழே பார்க்கும்போது மலையில் இவர்கள் இருந்து இப்படிப்பட்ட தரிசனத்தை தேவனோடு இயேசுவோடு இருந்து தரிசிக்கும்போது இவைகள் அவர்களுக்கு அற்பமாக தெரிகிறது. அந்த மேன்மை, உலக பிரகாரமான அந்த மேன்மை, அந்த வரவேற்பு, பொன் பொருள், காணிக்கைகள், மரியாதை, இதெல்லாம் அவர்களுக்கு மேன்மையாக தெரியவில்லை. கர்த்தரோடு இருந்து இந்த தரிசனத்தை கண்டு அவருடைய பாதத்திலே இருக்க வேண்டும். ஆகவே தான் பேதுரு சொல்லுவார், இயேசுவே, ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு எலியாவுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கூடாரமும் அமைத்து இங்கே தங்கியிருப்போம். அவருடைய ஆசை அவருடைய பாதத்திலே இருக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். அதுதான் அவர்கள் தெரிந்து கொண்ட பொக்கிஷம். உலக வாழ்க்கையிலே மனுஷர்கள் தெரிந்து கொள்வது இப்படித்தான். அந்த ஐஸ்வர்யவான வாலிபனோ அவனுக்கு தன்னுடைய உலக மேன்மை விட்டு விட்டு கர்த்தரை பின்பற்ற அந்த பொக்கிஷத்தை தெரிந்து கொள்ள அந்த வாலிபனுக்கு மனது இல்லாது இருந்தது. ஆனால் இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு கர்த்தர் தந்த அதிகாரத்தின்படி எவ்வளவோ அற்புதங்கள் செய்து அந்த மேன்மையும் பெருமையும், அந்த பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் மரியாதையும் அவர் இரண்டாம் பட்சமாக அதை முதன்மைப்படுத்தவில்லை. கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தரோடு இருப்பதையே, அந்த பொக்கிஷத்தையே, புதையலையே இவர்கள் தேடிக்கொண்டார்கள். ஆம், மனுஷர்களாகிய நாமும் நம்மையும் அதற்காகத்தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தர் தான் பொருள். உலகத்திலே வாழ்கிறோம், நல்லது தான், தேவைகள் சந்திக்கப்படும், உழைக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மேன்மை, முதன்மை, எதிர்பார்ப்பு, ஏற்கமெல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே இருக்க வேண்டும். இவைகள் உலகத்திலே வாழும்போது மனுஷர்கள் தேடுகிற புதையல்கள், பொக்கிஷங்கள். இதற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பொக்கிஷத்தை தேடுபவன் யார் என்று பார்த்தால் பிசாசு, சாத்தான். அவனும் பொக்கிஷங்களை தேடுகிறான். என்ன பொக்கிஷம்? லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடம் சோதிக்கிறான். ஒரு 3 காரியங்களை குறித்து சோதிக்கிறான். அதிலே ஒன்று 5ஆம் வசனம், 6வது வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அப்போது இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பிறகு கூட, அவர் இந்த உலகத்தை படைத்து இந்த மேன்மைகளை எல்லாம் படைத்த போது கூட அவருக்கு அதிலே நாட்டம் இல்லை. ஆனால் பிசாசு சொல்லுகிறான், அவனுக்கு உரிமை இல்லாத இது. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பின்பற்றுகிறவனை, என்னை நம்புகிறவனை, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளின் மகிமையையும் மேன்மையும் நான் கொடுக்கிறேன். நீரே என்னை பணிந்து கொள்ளும். பிசாசு துரத்தி விட்டார். அப்பொழுது அப்படியானால் இந்த உலகத்தின் மேன்மை, உலக பிரகாரமான பூமிக்குரிய மேன்மை என்பது ஐஸ்வர்யம், இச்சைகள், கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த கற்பனைகளுக்கு விரோதமான காரியங்கள். அவைகளெல்லாம் உலக மேன்மைகள். இந்த சாத்தான் சொல்லுகிறான், சாத்தானை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்திருக்கிறான். அவனுடைய கான்செப்ட் அதுதான். இயேசு கிறிஸ்து மனுஷர்களை ரட்சிப்பதற்காக வந்தார். பிசாசோ மனுஷர்களை கொல்லவும் அவர்களை திருடவும் அழிக்கவுமே வந்தான் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருப்பார். அது நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 19 பார்க்கும்போது, எலியாவின் இரட்டிப்பான வரங்களை பெற்ற எலிசாவுக்கு கேயாசி என்ற ஒரு வேலைக்காரன் உதவியாக இருந்து வந்தார். அவருடைய எல்லா காரியங்களிலும் தலையிட்டு வந்தார். ஆனாலும் பிசாசானவன் இவனுக்குள் வந்து நாகமானிடம் தீர்க்கதரிசி கேட்டார், சொன்னார் என்று சொல்லி உடைமைகளையும் பொன்னையும் வெள்ளிக்கட்டிகளையும் வாங்கியபடியால் குஷ்டரோகம் அவருக்கு வந்தது.
இப்பொழுது நாம் பார்த்தோமானால் இந்த எலிசா வேலைக்காரன் கேயாசிக்கு பதிலாக வேறொரு வேலைக்காரனை இந்த எலிசா நியமித்திருப்பார். அந்த நேரத்திலே சீரிய இராணுவம் எலிசாவை பிடிப்பதற்காக சுற்றிலும் பாளையம் இறங்கியிருப்பார்கள். ஆனாலும் இந்த வேலைக்காரன் பார்த்து அலறி, எஜமானே, நம்மை பட்டயத்தால் கொண்டு போட சீரிய ராஜா தன்னுடைய இராணுவத்தை அனுப்பியிருக்கிறானே என்று சொல்லும்போது இந்த எலிசா தீர்க்கதரிசி அமைதியாக ஒரு வார்த்தை சொல்லுவார், அவர்களிடம் இருப்பதை விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இவருக்கு புரியாது, இந்த வேலைக்காரனுக்கு புரியாது என்ன சொல்லுகிறார் என்று. அவர் கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளுகிறார், கர்த்தாவே, இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்துள்ளும் என்று சொல்லும்போது அந்த மலைகளை சுற்றிலும் பட்டணத்தை சுற்றிலும் இந்த சீரிய ராஜா அனுப்பிய படைகளை பார்க்கிலும் அதிகமான இராணுவ வீரர்களும் அக்கினி குதிரைகளும் கர்த்தருடைய சேனைகள் அப்படியே படர்ந்து இருப்பதை, சுற்றிலும் இருப்பதை இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கண்கள் காணுகிறது. அப்பொழுது தான் பார்க்கிறான், எவ்வளவு மேன்மையான காரியம் இது! யாருக்கு கிடைத்திருக்க வேண்டியது இந்த பாக்கியம்? இந்த கண்ணாலே, இப்படிப்பட்ட வெறும் கண்ணாலே பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கேயாசிக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், பொக்கிஷம், பரலோக அனுபவம், பரலோக பொக்கிஷம். அந்த தூதர்கள் எல்லாம் பார்க்கும்போது, அதுவும் கர்த்தருடைய சேனையின் கூட்டம், அக்கினி குதிரை, இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த கேயாசி இழக்க வேண்டியது காரணம் உலக பிரகாரமான அந்த தங்க கட்டியை, அலங்காரமான வஸ்திரத்தையும் விரும்பினபடியால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தான். அந்த வேலைக்காரனோ பெற்றுக்கொண்டான். ஆம் அன்பானவர்களே, இந்த சாத்தான் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார் என்றால், பரலோகத்துக்குரிய இப்படிப்பட்ட மேன்மைகளை நமக்கு தருகிறார் என்றால், அதை கெடுத்து போட, அவனை அழிக்கவும், அவனிடமிருந்து நம்மிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை திருடவுமே அவன் வருகிறான் என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருப்பார். அப்படியாகத்தான் ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த ஐஸ்வர்யவானுடைய பரிதாப நிலவை, ஐஸ்வர்யவான் லாசரு, அவன் அந்த பருக்களின் மீது நாய்கள் நக்கிற்று என்று இருக்கும். அந்த மேசையின் மீது விழுகிற துண்டுகளுக்காக அவன் இயங்கிக் கொண்டிருந்தான். ஐஸ்வர்யவான் நல்லவனாக தான் இருந்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தரை தேடவோ, கர்த்தரை ஆராதிக்கவோ, அல்லது கர்த்தருக்காக எதையும் செய்தான் என்று ஒரு வார்த்தை கூட அந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. அப்படியானால் அவர் உலக வாழ்க்கை, எனக்கு இருக்கிறது, நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், நான் வேறு யாருக்கும் கொடுப்பதும் இல்லை, யார்கிட்டேருந்து எடுப்பதும் இல்லை, நான் பரிசுத்தம், சுயநீதி வாழ்க்கை, அது கடைசியிலே பாதாளத்திலே அக்கினியிலே வேக வேண்டியதாகி போயிடுச்சு. ஆம், மற்றவர்களுடைய மனதை குருடாக்குவது, இருளாக்குவது, அவர்கள் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வதை, ஊழியங்களை தாங்குவதை தடை செய்கிற காரியம் சத்ருவானுடையது. ஆகவே அவன் மரணத்திலே தான் கொல்லவும், திருடவும், அழிக்கவுமே வந்தான். இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையிலும் சாத்தான் அப்படியே வந்தான். அல்லேலூயா, ஆமென். இன்னும் அதே போல் இன்னொன்று பார்ப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த தைலம் விலையேறப்பெற்ற தைலம், அது பல லட்சங்களுக்கு விற்பனை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும், உலகத்துக்கு மேன்மை கிடைத்திருக்கும். ஆனால் இந்த ஸ்திரீ அதை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறாள். அவருடைய தலையின் மேல், சிரசின் மேல் அந்த தைலத்தை ஊற்றி அவள் அந்த முதன்மையான பங்கை பெற்றுக்கொண்டாள். அந்த கிறிஸ்து தான் எனக்கு வேணும், இந்த உலக இது, இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் என்று. அதான் மற்ற சீஷர்கள் விசனப்பட்டு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளையும் நினைப்பதற்காக இவள் செய்த இந்த நல்ல செயல் சொல்லப்படும் என்றால் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு அது பிடிச்சிருந்தது. அப்போ அவர் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இது விலை மதிப்பில்லாத ஒரு தைலம்தான்.
ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அவளுக்கு அது ஒரு பெரிதாக தெரியவில்லை. அதை அவருடைய சிரசிலே ஊற்றிவிட்டாள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த வேதாகமம் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த மகளையும் இந்த ஸ்திரியையும் நினைப்பூட்டப்படும் என்று சொல்கிறாள். அதே நேரத்தில் பாருங்கள், இவள் முதன்மையான ஆசீர்வாதத்தை, அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டாள். அதே நேரத்தில் அந்த சத்ருவானவன் யூதாசை ஏவி விடுகிறான். அவருக்கு பாருங்கள், கட்டும் விசனம், இப்படிப்பட்ட இதெல்லாம் இவங்க இப்படி நாசப்படுத்துகிறாங்களே, நஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா ஒரு பணப்பையை சுமந்துட்டு தெரிஞ்சது யூதாஸ் காரியது. இப்பொழுது ஆசாரியர் இடத்தில் போய் இயேசுவை காட்டி கொடுப்பேன், எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கிறார். விலை பேசப்பட்டு விட்டது. அவர்களும் 30 வெள்ளிக்காசு கொடுப்பேன் என்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இவ்வளோ அற்புத அடையாளம் செய்தவருக்கு இந்த யூதாஸ் காரியோத்து வைத்திருக்கிற மதிப்பு, விலை 30 வெள்ளிக்காசு. அந்த விலைக்கு தானே அவர்கள் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அந்த 30 வெள்ளிக்காசுக்காக இந்த பொக்கிஷத்தை, இந்த புதையலை, கர்த்தர் பூமிக்கு தந்திருக்கிற அந்த புதையலை அவன் விற்று விட்டான். எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியம்! 30 வெள்ளிக்காசுக்காக விற்று விட்டான். அவன் 12 சிஷ்யர்களோடு இருக்க வேண்டிய அப்போஸ்தலர் பட்டத்தை அதனால் இழந்தான். சாத்தான் அவனை கொண்டு போனான், குடல் வெடித்து செத்தான், பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். சத்துருவானவன் கொலை செய்யவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறான். நாம் கர்த்தருடைய பொக்கிஷத்தை, கர்த்தர் என்கிற பொக்கிஷத்தை, பரலோக மேன்மை என்கிற அந்த புதையலை தேடாதபடிக்கு, தேடினாலும் அதை தடை செய்வதற்காகவே சத்ருவானவன் தெரிகிறான். இப்படியாக சத்ருவுக்கு பொக்கிஷம் எதுவென்றால் நம்முடைய ஆத்துமாக்கள். நாம் தான் அவனுக்கு பொக்கிஷம். நம்முடைய ஆவியாத்துமா சரீரம் கர்த்தருடையது. ஆனால் அதை திருட, நம்மை திருட, உலக மேன்மைகளை, இச்சைகளை காட்டி நம்மை திருடி கொண்டு பாதாளத்துக்கு கொண்டு போவது தான் அவன் பொக்கிஷம். அவன் தேடுகிற பொக்கிஷம் நாம் தான், மனிதர்கள் தான். ஆகவே அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த வாலிபனை போல, ஐஸ்வர்யவான் வாலிபனை போல, ஐஸ்வர்யவானை போல, யூதாசை போல கர்த்தரை நாம் விற்றுவிடக்கூடாது. அது சாத்தான் நம்மளை விற்க செய்வான். அந்த ஆசீர்வாதங்களை தடை செய்வதற்காக அல்லது பெற்று கொள்ளாமல் அழிந்து போவதற்காக அவன் செய்யக்கூடிய தந்திரம். இப்படியாக சாத்தானும் இந்த உலகத்திலே கர்த்தர் படைத்த இந்த பூமியிலே பொக்கிஷங்களாகிய நம்மை அவன் தேடுகிறான், கொலை செய்ய பார்க்கிறான். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன். மூன்றாவதாக, பொக்கிஷத்தை உலகத்திலே தேடுபவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, அவருக்கு பொக்கிஷம் வேண்டும். யார் அந்த பொக்கிஷம்? தேவன் சொல்லியிருப்பார், எரேமியா 13:11, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன், ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய குழந்தைகளை, நமக்கு ஒரு மழலை செல்லும் ஒரு குழந்தை பாக்கியம் கர்த்தர் தந்து அந்த குழந்தையை நாம் கொஞ்சும் போது, நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளாகட்டும், நாம் அதை கொஞ்சும் போது என்ன சொல்லுவோம்? நீ தான் என் கண்ணு, நீ தான் என் தங்கம், நீ தான் என் சொத்து, நீ தான் என் உயிர். அப்படி என்று நாம் அந்த உலகத்தில் என்னென்ன மேன்மை, நம்முடைய மேன்மை எது உண்டு அவைகளெல்லாம் சொல்லி அந்த குழந்தையை நாம் தூக்கி கொஞ்சுவோம். என் எதிர்காலமே நீ தான், என் ரத்தமே, என் உயிரே நீ தாமக்கா அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பாசமாக, அன்பாக நம்ம எவ்வளோ தூரம் முக்கியம் கொடுத்து நாம் பேசுகிறோம். இதே போன்று தான் கர்த்தரும் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், அவருக்கு நாம் கச்சையாக இருக்கிறோமா. ஒரு உடை கலண்டு விழாமல் இருப்பதற்காக பெல்ட் கட்டுவோம் இல்லை, இதே போல் கச்சை அந்த காலத்திலே கட்டுவார்கள் எல்லா ஆண்களும். அந்த கச்சையை போல பிதாவானவர் நம்மை கட்டி கொண்டு இருக்கிறார். அவருக்கு புகழ் என்றாலே நம்மள் தான், அவருக்கு புகழ்ச்சியே நம் மனிதர்கள் தான், நாம் தான். அவருக்கு கீர்த்தி இருக்கிறது என்றால் அந்த கீர்த்தியே நாம் தான். அவருடைய மகிமை யார் என்றால் நாம் தான். அவருடைய சொத்து நாம் தான். அவருடைய உயிர் நாம் தான். எல்லாமே வரும். இந்த எரேமியா 13:12 வசனத்தை
படித்து பாருங்கள். ரொம்ப ஆழமாக கர்த்தர் சொல்லியிருப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் எவ்வளோ பாசம் காட்டுகிறார், நேசிக்கிறார் என்பதை விட எத்தனையோ மடங்கு கர்த்தர் அதிலே சொல்லி அவருடைய துதியாக, அவருக்கு துதியே நம்ம தான். அப்படி அவர் கர்த்தர் பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கிறார். நம்ம மண்ணும் தூசியும் சாம்பலும் தான், தராசில் வைக்கப்பட்டால் வெறும் மாயை, ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவரை பொக்கிஷமாக தேடுபவர்களை கர்த்தர் அப்படி நினைக்கிறாராம், அப்படி பார்க்கிறாராம், அப்படி செயல்படுகிறாராம், அப்படி ஆசீர்வதிக்கிறாராம். இப்படியாக இப்படிப்பட்ட அனுபவங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் அவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதில் வசனம் சொல்லியிருக்கும், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அப்போ நம்ம பரிசுத்த பாண்டம், இந்த மண் பாண்டம், மண்ணுக்கு சமமானவர்கள், இந்த பாண்டம், இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தரை எப்பொழுதும் நோக்கி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால், என் வார்த்தைகளின்படி அவன் நடந்தால், நானும் பிதாவும் அவன் இடத்தில் வாசம் பண்ணுவோம். அவர் கர்த்தர் விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமே தேவாலயம், ஆலயங்களை விட நம்முடைய இருதயத்திலே, நமக்குள்ளே, நம்முடைய ஆவியாத்மா சரீரம்தான் அவருக்கு தேவாலயம். அவர் நானும் என் பிதாவும் அவன் இடத்தில் வாசம் பண்ணுவோம். அப்போ நானும் பிதாவுன்னா பரிசுத்த ஆவியானவர், அவரும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள் வாசம் பண்ணுவார். அப்போ நம்ம இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், சிந்தனை சுத்தமாக இருக்க வேண்டும், பார்வை, பேச்சு, நடக்கை, செய்கை, மனது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் நமக்குள் வாசம் பண்ணுவார்கள். இதுதான் கர்த்தர் நம்மை விரும்புகிறது. அப்போ அந்த முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினவர்கள் யார் என்று பார்த்தால் ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவரை கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு 75வது வயதிலே கர்த்தர் வாக்கு கொடுத்து, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, உனக்கு குழந்தை தருவேன், ஈசாக்கு, அவன் மூலம் இந்த சந்ததி பெருகும் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். இதை இந்த ஆபிரகாம் நம்புகிறார். நம்பி விசுவாசத்தோடே காத்திருக்கிறார். 100வது வயதிலே அவருக்கு ஈசாக்கு கொடுக்கப்படுகிறார். இப்பொழுதோ கர்த்தர் சொல்லுகிறார், அவனை கொண்டு பலியிடு. ஒரு விசுவாச சோதனை, அவனை கொண்டு பலியிடு. ஆனால் இந்த ஆபிரகாம் பார்க்கிறார், என் தகப்பன் தேசத்திலிருந்து பிரிந்து வர சொன்னவர் கர்த்தர், இந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் கர்த்தர், எனக்கு அதன்படி அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஈசாக்கை தந்தவர் கர்த்தர். இன்னும் வாக்குத்தத்தம் எது? உன் மூலம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் இந்த ஈசாக்கு மூலம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் தானே கேட்கிறார், தாராளம் பலி கொடுக்கிறேன் என்று கொண்டு போகிறார். அந்த பலி கொடுக்கிறேன் என்று அவர் அந்த நேரத்திலே கர்த்தருடைய மனம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஈசாக்கை விட இந்த சந்ததி, ஈசாக்கு மூலம் தன்னுடைய சந்ததி பரம்பும் என்ற அந்த வார்த்தையை அவர் நம்பி, அந்த வார்த்தையை தந்தவரையும் நம்பி ஈசாக்கை பெரிதாக அவர் நினைக்கவில்லை. தன்னுடைய உலக பிரகாரமாக ஈசாக்கை அவர் பெரிதாக நினைக்கவில்லை. வாக்கு தத்தம் தந்தவரையே முழு மனதோடு விசுவாசித்தார். ஏனென்றால் அவர் தான், அந்த கர்த்தர் தான் இந்த ஆபிரகாமுக்கு பொக்கிஷம், புதையல். ஆகவே தனக்குரியவைகள் எல்லாவற்றையும் விற்றான். தனக்குரியவை, தன்னுடைய உயிர், ஜீவனன்னு நாம் சொல்கிறோமே, அவர் ஈசாக்கு அவருடைய ஜீவன் தானே, சொத்து தானே, அவருடைய சுகம் தானே, அவரை அந்த ஈசாக்கை, அந்த சந்ததியை கர்த்தருக்காக கொடுத்தார். எதற்காக? அந்த புதையல், பொக்கிஷம், பிதாவானவர் அவர் தான் எனக்கு வேணும், தேவர்னா எனக்கு வேணும், இது அல்ல உலக வாழ்க்கையில் அது வேண்டும் என்று. அன்பானவர்களே, இதை போலத்தான் இயேசு கிறிஸ்துவையும் தேவனானவர் யோவான் 3 சொல்லியிருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே நமக்கு தந்தருளி அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, தேவனும் பார்க்கிறார், நாம் தான் அவருக்கு பொக்கிஷம். எரேமியா 13:11 பார்த்தோம் அல்லவா, நாம் தான் அவருக்கு பொக்கிஷம், புதையல். ஆகவே அவர் தன்னுடைய குமாரன், எப்படி இந்த ஆபிரகாம் தன்னுடைய சந்ததி, தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய மகனை, ஒரே பேரான மகனை கர்த்தருக்கு என்று கொடுத்தாரோ, அதே போல பிதாவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, அவர் அந்த விலையேற பெற்ற அந்த மகனுடைய இரத்தத்தினால்
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் விலையேற பெற்ற நம்மை மீட்டுக்கொள்வதற்காக அவர் உலகத்திலே இறங்கி வந்தார். கிறிஸ்துமஸ் பிறப்பை இதற்காகத்தான் கொண்டாடுகிறோம். நம்மை மீட்டுக்கொள்வார். உலக இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் சொல்லப்பட்டது தூதர்கள் மூலமாக, மேய்ப்பர்கள் மூலமாக. விலையேறப்பெற்ற அவர் தம்முடைய இரத்தத்தை அனைத்தையும் அவர் கொடுத்து விட்டார். தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்காக கொடுத்தார். காரணம், பூமியிலே இருக்கிற இந்த மனுஷன்தான் அவருக்கு பொக்கிஷம். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பொக்கிஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. அந்த சந்தோஷத்தை, அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இம்மையிலும் மறுமையிலும் நித்தியத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து பாலகனாக உலகத்திலே வந்தார். அதிலே லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். மேய்ப்பர்களுக்கு முதல் தரிசனம் கொடுக்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் பார்க்கிறார்கள். முதலிலே ஒரு தூதன் வந்தவுடனே கர்த்தருடைய வெளிச்சம் இந்த மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பாருங்கள், மேய்ப்பர்கள் இரவு முழுக்க காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் தனது மந்தையை. ஆனால் இப்பொழுதோ இவர்களை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம். அந்த ஒளிவட்டத்துக்குள்ளே இந்த மேய்ப்பர்கள் இருந்து அந்த தூதனை பார்க்கிறார்கள், பயப்படுகிறார்கள். பயப்படாதே, உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கேன் என்று சொல்லி தாவீதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். உடனே அதை பாருங்கள், அடுத்த அதிகாரத்தை பார்க்கும்போது வானத்தின் திரள் சேனை கூட்டமும் பூமியிலே வந்து விட்டதாம். அவர்கள் இருக்கும் இடத்திலே இந்த மேய்ப்பர்களை சுற்றிலும் வந்துவிட்டது. அவர்களும் கர்த்தரை பூமியிலே இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததை ஆராதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். அதன் பின்பு இவர்களுக்கு இந்த தரிசனத்தை காட்டிவிட்டு இந்த தூதனும் திரள் சேனையின் கூட்டமும் பரலோகத்துக்கு மேலேறி போனார்கள் என்று இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தது பூமியிலே நம்மை பிரிப்பதற்காக. எதற்காக பிரிவு? உலகத்துக்கும் நமக்கும், இந்த மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் இடையே ஒரு பிரிவினை, உலகத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை. அதான் ஒளிவட்டம். இவர்கள் இப்போது பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கிறார்கள், பரலோக ராஜ்ய அனுபவத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த ஆடுகளை என்ன ஆனது என்று தெரியவில்லை. மரியாளையும் குழந்தையும் பார்க்க அவர்கள் வரும்போது அத்தனை 1000 ஆடுகளை அவர்கள் என்ன செய்தார்கள், யாரிடம் ஒப்படைத்து விட்டு வந்தார்கள் என்றெல்லாம் அதில் இல்லை. ஆனால் அந்த குழந்தையை பார்க்கும்படியாக அவர்கள் வந்தார்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலும் நமக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே ஒரு பாலம் வேண்டுமானால், நம்மை சுற்றிலும் கிறிஸ்துவின் பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டுமானால், தூதர்களோடு நாமும் இந்த பூமியிலே இருந்தும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால், மேய்ப்பர்கள் பெற்ற அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை வேண்டும். உலக வாழ்க்கை, உலக மேன்மை, இச்சைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு பிரிவினை வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு அவர் பிறந்த நாளிலே நமக்கு மேய்ப்பர்கள் மூலமாக நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய விலையேறப்பெற்ற முத்துக்கள், விலையேறப்பெற்ற சொத்து, விலையேறப்பெற்ற புதையல், பொக்கிஷம் நாம் ஒவ்வொருவரும். ஆகவே அதற்காகத்தான் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக்கொள்வதற்காக, விலையேறப்பெற்ற நம்மை மீட்டுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளை கொண்டாடும் இந்த மாதத்தில் அவர் உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதை உணர்ந்து கிறிஸ்துவே எனது பொக்கிஷம், பரலோக ராஜ்யமே எனது புதையல் என்று தேடி நாம் கர்த்தரையே தேடுவோம். பரலோக ராஜ்யம் என்ற புதையலை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த பொக்கிஷத்தை நாம் அடைந்து கொள்வோம். நமது சந்ததியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக வழி நடத்துவோம். ஆமேன். அப்படியானால் எரேமியா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது போல கர்த்தருடைய கட்சிகளாக நாம் மாற வேண்டுமானால், ஏசா 33:6ஆம் வசனம் சொல்லியிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய வசனங்களுக்கு, கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அதுதான் பொக்கிஷம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.